தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா படங்களுக்கு பஞ்சம் இருக்காது. குறிப்பா ரஜினி, அஜித், விஜய், கமல் போன்ற பல முன்னணி நடிகர்களோட படங்கள் வரிசை கட்டும். பெரும்பாலும் இந்த பண்டிகை ரிலீஸ் பெரிய படங்களா தான் இருக்கும். ஆனா ரொம்ப சில நேரங்கள்ல எந்த டாப் ஹீரோஸோட படங்களும் வராம வளரும் அல்லது இரண்டாவது நிலை ஹீரோஸோட படங்கள் வரும். அப்படித்தான் இந்த தீபாவளி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. எஸ், இந்த முறை ரஜினி, விஜய், கமல், அஜித் படங்கள் சொல்லி வச்ச மாதிரி தீபாவளி ரேஸ்ல கலந்துக்கல. ஏற்கனவே விஜயோட லியோ படம் அக்டோபர் 19 அப்போ வெளியாகும் அப்படின்னு படக்குழு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே தெளிவா எல்லாத்தையும் ஒரு வீடியோவா வெளியிட்டாங்க. அதே மாதிரி ஜெயிலர் படமும் ஆகஸ்ட் 10 வெளியாக இருக்கு. இதுக்கப்புறம் ரஜினி நடிச்சிட்டு வர லால் சலாம் படமும் அடுத்த வருடம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கமலோட இந்தியன் 2 படமும் கிறிஸ்துமஸ் அல்லது அடுத்த வருஷ பொங்கலுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லா டாப் ஹீரோஸோட படங்களும் வெளியாகாத நேரத்துல சில வளர்ந்து வர ஹீரோஸ் படங்கள் வெளியாக இருக்கு. அதுல 2 படம் உறுதியா வரதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு. ஒன்னு எஸ்கே நடிப்புல உருவாகியுள்ள அயலான் திரைப்படம், அண்ட் இன்னொன்னு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல உருவாகி வர ஜிகர்தண்டா 2 டபுள் எக்ஸ் திரைப்படம். இந்த 2 படங்களோட இன்னும் 2 படங்களும் வர இருக்கு. கார்த்தியோட ஜப்பான் மற்றும் தனுஷோட கேப்டன் மில்லர். இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வெளியாகும் பட்சத்துல இந்த 4 ஹீரோக்களோட படங்கள் மட்டும்தான் இந்த தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம் எந்த மாதிரி அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்னு.